இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஊர் ஊராகச் சென்று இறையரசு பணியை போதிப்பதே இயேசுனுடைய நற்செய்தி பணி. இந்த நற்செய்தி பணியை செய்வதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 சீடர்களையும் ஒன்றாக அழைக்கின்றார். அந்த 12 சீடர்களில் 10 பேர் ஒரு சிறிய சிறிய கிராமத்திற்கோ ஊர் ஊராக சென்று கடவுளுடைய பணியை செய்வதற்காக, மீதி 2 சீடர்களை பெரிய நகரங்களிலும் அல்லது நகர்ப்புறங்களில் இருக்கின்ற மக்களை சந்திப்பதற்காக அல்ல. ஒட்டுமொத்த 12 சீடர்கள் என்பது இயேசுவை பின்தொடர்கின்ற அல்லது இயேசுனுடைய இறைப்பணியை செய்ய அழைக்கப்படுகின்ற ஒவ்வொரு சீடர்களும், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் கடவுளுடைய பணியை செய்ய அர்ச்சித்து ஆசிர்வதித்து அழைக்கப்பட்டிருக்கின்ற அர்ப்பணமுள்ள ஒவ்வொரு குருவும் ஒவ்வொரு கன்னியர்களும் ஊர் ஊராக சென்று இறையரசு பணியை செய்ய வேண்டும், கடவுளுடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். இந்த போதனையோடு மட்டும் நின்று விடாமல் இறையரசுக்குரிய பணியான அல்லது இயேசு விடுவிக்கின்ற இறைப்பணியான இறைவார்த்தை போதிப்பது, நோய்களை குணப்படுத்துவது, பேய்களை ஓட்டுவது, இவையெல்லாம் ஊர் ஊராக சென்று செய்ய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது ஏழ்மையை கடைபிடிக்க வேண்டும், எளிமையை கடைபிடிக்க வேண்டும். அந்த மக்கள் இல்லங்களில் தங்கி, இந்த இல்லங்களில் தங்குவது என்பது அந்த மக்கள் எந்த ஒரு வாழ்வாதாரத்தில் வாழ்கிறார்களோ அந்த வாழ்வாதாரத்தை தமது வாழ்வாதாரமாக ஏற்றுக்கொண்டு ஆடம்பரத்தை விரும்பாமல் மக்களோடு மக்களாக இறைப்பணியாற்ற இன்றைய நாளிலே இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புமிகு இறை குருக்களே, அருட்கன்னியர்களே, சற்று யோசித்து பாருங்கள். நிறைய குருக்கள் இந்த நகர்ப்புற பங்கைத்தான் விரும்புகிறார்கள். நிறைய குருக்கள் குறிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட நகர்ப்புற பங்குகளிலே 10 வருடங்கள், 20 வருடங்கள் அல்லது 30 வருடங்கள் என்று அங்கே சுற்றி 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 நகர்ப்புற வாசிகள் மாறி நகர்ப்புற குருக்களாக மாறிவிட்டார்கள். அப்போ விளிம்பு நிலைக்கு எந்த குருக்கள் செல்வார்கள்? விளிம்பு நிலையில் உழைக்கின்ற குருக்கள் பேருந்துகளிலும் அவ்வாறு ஒரு பொருளாதார நெருக்கடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுதும் நகர்ப்புறத்தில் இருக்கின்ற அல்லது நகர்ப்புறத்தை விரும்புகின்ற நகர்ப்புற வாசிய குருக்கள், அருட்கன்னியர்கள் ஆடம்பர வாழ்க்கை, அவர்கள் எப்பொழுதும் விலை உயர்ந்த கார்களில் தான் செல்கிறார்கள். எனவே இந்த குருக்கள் அந்த நகர்ப்புற விரும்பிகளாக, நகர்ப்புற பங்குகள் விரும்பிகளாக இருப்பதையும், மறைமாவட்ட அளவில் இருக்கின்ற அல்லது அந்த பொறுப்பில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் இதை சரியான முறைப்படுத்தி, இதை ஒவ்வொரு குருக்களுக்கும் உரிய உரிமை என்பதை கடைபிடித்து அவற்றை சரியான முறையில் இயேசுனுடைய விழுமியங்களை பின்பற்றி ஊர் ஊராக அனைத்து குருக்களும் அனைத்து ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதை இயேசு இந்த நாளிலே கற்பிக்கின்றார். அதனால்தான் தொடக்கத்திலேயே லூக்கா 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் 12 ஒன்றாக வரவழைத்து ஊர் ஊராக இறைப்பணியாற்ற செய்கின்றார், அனுப்புகின்றார். அந்த விதத்திலே நாம் ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் ஆண்டவருடைய வார்த்தையை போதிக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் அனைவரும் எல்லா இடங்களுக்கும் செல்ல தயாராக இருக்க வேண்டும். எல்லா இடங்களிலும் இயேசுனுடைய பணியை செய்ய தயாராக இருக்க வேண்டும். தேங்கிய நீராக, சாக்கடையாக நகர்ப்புறங்களில் மட்டும்தான் நான் இறைப்பணியை ஆற்றுவேன் என்ற ஒரு பிடிவாதம் உள்ள ஒரு இறைப்பணியானது இயேசுனுடைய இறையாட்சி பணி அல்ல, இயேசுனுடைய அழைப்பதற்கான உன்னதமான பணி கிடையாது. எத்தகைய ஒரு தவறை செய்பவர்களெல்லாம் எப்பொழுதும் மேல்மட்டத்தில் இருக்கின்ற அருட்தந்தையர்களும் அருட்கன்னியர்களும் தான். ஆனால் அப்படிப்பட்ட மேல்மட்ட பணியை செய்ய ஆண்டவர் இயேசு நமக்கு அழைப்பு கொடுக்கவில்லை. அது நிச்சயம் இயேசுனுடைய பணியாக இருக்காது. உங்களுடைய சுயநலமிக்க மனிதம், உங்களுடைய சுயநலத்தை சார்ந்த பணியாகத்தான் இருக்கும். சுயநலத்தை களைய வேண்டுமென்றால் எல்லோரும் தியாகம் செய்ய வேண்டும். எல்லோரும் இயேசுவோடு இணைந்து ஊர் ஊராக, குடும்பம் குடும்பமாக பயணித்து நாம் பணி செய்ய அழைக்கப்படுகின்றோம். அதைத்தான் இன்றைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும் விரும்புகிறார்கள். மக்களோடு சேர்ந்து பயணியுங்கள், தேங்கி விடாதீர்கள் என்றுதான் இறைப்பணிக்கு ஒரு சவால் விடுக்கின்றார். நாம் இயேசுனுடைய கட்டளைக்கு இணங்க ஊர் ஊராக செல்வோம், தெரு தெருவாக செல்வோம், குடும்பம் குடும்பமாக அந்த குடும்பத்தை சந்திப்போம், இறையரசு பணியை நிலவுவோம். ஆமேன்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.